முதல்ல இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து முன்னாடி நம்முடைய குருஜியான டாக்டர் பிரம்மஸ்ரீ பிதாமா பத்ரிஜி அவரை வணங்கி இந்த ஜூம் செக்ஷன் நிர்வாகம் பண்ணுற மகாதார் டிவி நிர்வாகத்துக்கும் இந்த ஜூம் செக்ஷனில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வணக்கம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்றைய எனக்கு தெரிஞ்ச இந்த ஞானத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு நான் முன்னுக்கு வந்திருக்கேன். மாஸ்டர்ஸ், நம்ம சில செக்ஷன்ஸாக ஒரு ரெண்டு மூணு செக்ஷன்ஸாக நம்ம பதஞ்சலி அஷ்டாங்க மார்க்கம் என்ற தலைப்பு அது மேலே இருக்கிற ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். யோகம் என்ற பேர் சொன்னாவே நம்மளுக்கு முதல்ல நினைவு வருது பதஞ்சலி. அவர் பற்றி நம்ம விளக்கமாக தெரிஞ்சுக்கணும். அவர் சொன்ன அந்த அஷ்டாங்க மார்க்கம் 8 வழிகள், அஷ்டம் ஆன 8 மார்க்கம் ஆன வழிகள். ஸோ அந்த வழிகளை நம்ம போனாக்க நம்ம முக்தி அடையிறதுக்கு ரொம்ப சுலபமாக முடியும். ஸோ அவர் சொன்ன மார்க்கம், அவர் சொன்ன வழி என்னன்னாக்க யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியானம், சமாதி அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த காலகட்டத்துக்கு அதில் யம நியமம்ன்றது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் அந்த அந்த வரிசையில் போனாக்க நம்மளால் நம்ம அந்த முக்தி அடைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் பத்ரிஜி சார் நம்மளுடைய இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அதுவே இருக்குது. ஆனால் இந்த வருஷ கிரமத்தை சரி பண்ணி கொஞ்சம் மாற்றி ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், யம நியமத் லாஸ்ட்டில் வச்சுட்டார். ஆட்டோமேட்டிக்காக வருவது. ஸோ அந்த வருஷ கிரமத்தை நம்ம தியானம் தெரிஞ்சுக்கிறோம். அதில் முதல்ல ஆசனத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்முடைய ஆசனம் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா ஸ்திர சுக ஆசனமாக இருக்கணும். ஏன் சுகமான ஆசனமாக இருக்கணும்? ஏன்னாக்கா நம்ம ஸ்திரமாக நம்முடைய வயசு எவ்வளோ இருக்கோ குறைஞ்சபட்சம் 10 நிமிடங்கள் உட்கார்ந்து நம்ம தியானம் பண்ணணும். அதுக்காக ஸ்திரமாக இருக்கிறதுக்கு சுகமாக இருக்கணும். ஸோ அதை பற்றி நம்ம விளக்கமாக தெரிஞ்சுக்கணும். சுகமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி உட்காரணும், ஏன் இப்படி உட்காடுறோம், ஏன் காலை கிராஸ் பண்ணி உட்காடுறோம், ஏன் கை விரல் கோத்து உட்காடுறோம், ஏன் கண்களை மூடுறோம், இதை பற்றி நம்ம எல்லா விளக்கமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த மார்க்கெட்டில் நம்ம சரியான முறையில் நம்ம போனாக்க நம்ம அடையிறது என்ன, ஆசன சித்தி. இப்போ எங்கே டெல்லிக்கு பயணம் செய்யணுன்னாக்கா நம்ம ரோட்டில் பயணம் செஞ்சு போகும்போது நம்ம அறிக்கை பலகைகளாக இருக்கும் இல்லையா, சைன் போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கீங்களே, இங்கேருந்து இந்த வழியில் போனாக்க டெல்லி போகிறதுக்கு இருக்குது அப்படின்னு சைன் போர்டில் இருக்கு இல்லையா, அதை பார்த்து போகிறோம். ஸோ இந்த 8 மார்க்கங்கள் வழியாக தான் நம்ம முக்தி என்ற டெல்லிக்கு போய் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே மாஸ்டர். ஸோ முதல் மார்க்கம் ஆசன சித்தி. நம்ம அந்த ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஓகே, ரைட், சரியான வழியில் இருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் உட்காந்து எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி நம்ம போனாக்க நம்மளுக்கு நம்ம போய் சேர்ற ஊர் பேருன்னா முதல் ஊர் பேர் ஆசனம் சித்தி. ஓகே, முக்தி மார்க்கத்தில் டெல்லி போகிற பயணத்தில் முதல் ஊருக்கு வந்தாச்சு. சரியாக பண்ணாக்கா வந்திருக்கோம். இப்போ இரண்டாவது என்ன, ரைட்டுங்க, ஆசன சித்தி அடைஞ்சாச்சு. கண்கள் மூடி காலை கட்டி, கையை கட்டி, வாயை கட்டி, கண்ணை மூட்டி ஆசன சித்தி அடைஞ்சாச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது? அடுத்தது என்ன பண்ணணுனாக்கா உலகத்தில் நம்ம விடுபட்டு வந்தாச்சுங்க. கண்ண முடியாச்சு இல்லையா, உடம்போட இந்த வேலையும் பண்ணல, உடம்பு சாந்தமாக உட்கார வச்சாச்சு. அப்போ உலகத்துலேருந்து விடுபட்டு வந்தாச்சு, கண்கள் மூடி. அப்போ உள்ள என்ன நடக்கிறது? உள்ளதான் பயணம் செய்யணும். உள்ள என்ன நடக்கிறது? உள்ள நம்மளுக்கு மனம் வேலை பண்ணுறது. நம்முடைய லட்சியம் என்ன? உடலை சாந்தப்படுத்தணும், மனதை சாந்தப்படுத்தணும், வாய்ப்பேச்சை சாந்தப்படுத்தணும், புத்தியை சாந்தப்படுத்தணும். அப்போ தான் நம்ம விஸ்வசக்தி அடைய முடியும். ஓகே, அதனால இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 2 தான் பண்ணியிருக்கோம். ஒன்று, உடல் சாந்தமாக உட்கார வச்சாச்சு, வாய்ப்பேச்சு பேசலை உட்கார வச்சாச்சு. அப்புறம் நம்ம கண்கள் மூடி உட்கார்றதுனால உள்ள யார் வேலை பண்ணுறாங்க? மனம் வேலை பண்ணுறது. அது கண்ணாமண்ணான்னு யோசனை பண்ணுறது. மனமன என்னங்க? மனமனா எண்ணங்களுடைய கடல், அவ்வளோதாங்க மனமனக்க, வேற ஒன்றும் கிடையாது.
இப்போ கடலில் எவ்வளோ தண்ணீர் இருக்கு, எத்தனை சொட்டு தண்ணீர் இருக்கு, நம்ம கவுண்ட் பண்ண முடியுமா? கடலில் இருக்கிறதுன்னு தண்ணி தான், எல்லாமே சொட்டு சொட்டா சேர்ந்த தண்ணி. எத்தனை சொட்டு தண்ணி இருக்கு, எத்தனை டிராப்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கு கடலில்? கோடான கோடி கோடான கோடி கோடான கோடி, எண்ண முடியாது நம்மளால். ஆனால் அத்தனை இருக்கிறது என்ன, தண்ணியுடைய சொட்டு தானே. ஆனால் எல்லா தண்ணி சொட்டுக்கும் சேர்த்து ஒரே ஒரு பேர் வச்சிருக்கோம், கடல். அதே மாதிரி நம்ம மனம் பண்றது எண்ணங்களுடைய கடல். எல்லா எண்ணங்களுக்கும் சேர்த்து ஒரே ஒரு பேர் வச்சிருக்கோம், மனம். அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, ரைட். இப்போ என்ன பண்றது, உடலை உட்கார வச்சாச்சு, ஆனால் மனம் வேலை பண்றது. மனம் எப்படி வேலை பண்றது? மனம் ஒன்று கடந்த காலத்தை பற்றி யோசனைகளோ இல்லை வருங்காலத்தை பற்றி யோசனைகளோ பண்ணிட்டே இருக்கு. அதுதானே மனம் பண்ணுற வேலை இல்லையா? நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம யோசனைகளில் நிறைய யோசனைகள் நம்மளுக்கு வர்றது. ஒரு 100 யோசனை வருதுன்னு நினச்சிக்கலாம். அந்த 100 யோசனைகளில் நம்மளுக்கு குறைஞ்சி ஒரு 90%, 90 யோசனைகள், 90% யோசனைகள் கடந்த காலத்தை பற்றி தான் இருக்குங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு, அது இதே ஆச்சு, அதை பற்றி தான் இருக்கும். ஒரு 10 யோசனைகள்லாம் வருங்காலத்தை பற்றி இருக்கும், ஃபியூச்சர். 90% பாஸ்ட், 10% ஃபியூச்சர். கடந்த காலத்தை பற்றி 90%, வருங்காலத்தை பற்றி யோசனைகள் 10%. ஓகே, நிகழ்காலத்தில் மனம் இருக்காதுங்க. இருக்கிறதுக்கு மனத்துக்கு பிடிக்காது. பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் சராசரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனுஷன், சராசரி மனுஷன் ஒரு நாளைக்கு 60,000க்கு மேலே யோசனை பண்ணுவாங்களாங்க. 60,000க்கு மேலே யோசனை பண்ணுவாங்க. அப்போ எந்த யோசனையாவது நம்மளுக்கு வந்த பிறகு அது காரியமாக மாறிடுச்சுனாக்கா, ஏன் யோசனை வருதுங்க? யோசனை வரத்துக்கு என்ன காரணம்? யோசனை வரத்துக்கு என்ன காரணம்னாக்கா, அது காரியமாக மாறினாட்டு துடிக்கிறதுங்க. எந்த காரியம் பண்ணுறா இருந்தாலும் யோசனைலேருந்து ஆரம்பிக்கணும், இல்லை எண்ணத்துலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ எந்த யோசனை வந்தாலும் அது காரியமாக மாறத்துக்கு துடிக்கிறது. ஆனால் 60,000க்கு மேலே யோசனை பண்ணுறோன்ட்டு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ 60,000 யோசனைகளும் காரியமாக மாறுறதா இல்லையே. ஒரு உதாரணத்துக்கு 60,100 யோசனை வருது அப்படின்னு நினச்சிக்கலாம். 60,100 யோசனைகளில் ஒரு 100 யோசனைகள் தான் காரியம் மாறுறது. மிச்சம் இருக்கிற 60,000 யோசனை என்னாச்சு? அது நம்ம தலைமை வெளியில் வந்துடுச்சு, நம்ம தலைமையில சுற்றிட்டே இருக்கும். அவ்வளோதாங்க. ஒரு நாளைக்கு 60,000 அனாவசியமான யோசனைகள் காரியம் மாறல. அந்த காரியம் மாறாத யோசனைகள் மேலே சுற்றிட்டே இருக்கும். 60,000 ஒரு நாளைக்கு. ஒரு மாதத்துக்கு 60,000 × 30, 18 லட்சம். ஒரு வருஷத்துக்கு 18 லட்சம் × 12. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி மேலே இருக்குங்க. ஸோ நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு சராசரி மனிதன் 2 கோடிக்கு மேலே அனாவசியமான யோசனை பண்ணியிருக்கான். இப்போ நம்ம 40 வயசில் நான் இந்த தியானம் படத்துக்கு வந்திருக்கேன் நினச்சிக்கலாம். அப்போ எவ்வளோ அனாவசியமான யோசனைகள் இருக்கு என் தலை மேலே? ஒரு வருஷத்துக்கு 2 கோடி, 40 வருஷம், 2 கோடி × 40, 80 கோடி அனாவசியமான யோசனைகள் என் தலை மேலே உட்காந்துட்டு சுமைக்கிறாங்க. நான் தியானத்தில் வந்து உட்காந்துருக்கேன். பாருங்க எப்படி அது. ஆனால் அந்த எல்லா யோசனைகளும் எரிஞ்சு சாம்பலாக போனதான் நம்ம மனதை சாந்தப்படுத்த முடியும். நம்ம லட்சியம் என்ன? மனதை சாந்தப்படுத்தணும். மனம் கூட வேலை பண்ணக்கூடாது. உடல், மனம், புத்தி, வாய், பேச்சு எதுவுமே வேலை பண்ணக்கூடாது. இதெல்லாம் வேலை பண்ணலன்னா தான் நம்ம தியான நிலைமைக்கு போக முடியும். ஆனால் இப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கு 2 கோடி அனாவசியமான யோசனைகள் வச்சுட்டு நம்ம தலைமையில வச்சு உட்காந்துருக்கோம்.
80 கோடி யோசனைகளோட நான் உட்காந்துருக்கேன். அப்போ எப்படி நான் எண்ணமற்ற உனக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஓ மனமே, நீ கொஞ்சம் யோசனை பண்ணாத, சும்மா இரு அப்படி சொன்னாக்கா மனம் சும்மா இருக்குமா? மனம் எப்பயுமே நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு மாறுதலாக பண்ணுங்க, எதிர்முறையாக தான் பண்ணும். நீ சும்மா இரு அப்படின்னாக்கா அது சும்மா இருக்காது, ஏதாவது வேலை பண்ணிட்டே இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். என்ன சொல்கிறோமோ அதுக்கு மாறுதல் தான் பண்ணும். ஒரு சீடர் போயிருக்கார் குரு கிட்ட, குருஜி நிறைய எண்ணங்கள் வருதுங்க, என்ன பண்ணுறது தெரில, நான் தியான நிலைமைக்கு போகணும், கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி போயிருக்கார். போனாக்க குருஜி சொல்லிட்டார், உட்காருப்பா, ஒன்றும் கவலைப்படாத, நீ உட்காரு, நான் சொல்கிறபடி நீ செய் அப்படின்ட்டு. கண்கள் முடிக்கும் சொல்கிற நீ ஆசனம், காலை கட்டி கை கட்டி வாயை கட்டி கண்ணை கட்டி உட்காரு உட்காரு. இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம நினைவு வச்சுக்கிறதுக்கு, இல்லை சிந்தனை பண்ணுறதுக்கு. நீ நீ எந்த விஷயத்தப்பா சிந்தனை பண்ண, ஆனால் ஒரு குரங்கு பற்றி மட்டும் சிந்தனை பண்ணாத. எதை பற்றியா நீ சிந்தனை பண்ணலாம், ஆனால் ஒரு குரங்கு பற்றி மட்டும் சிந்தனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, என்ன ரொம்ப சுலபமான விஷயம் தானே அப்படின்னு சீடை உட்காந்துட்டான். 1 மணி நேரம் ஆயிடுச்சு, 2 மணி நேரம் ஆயிடுச்சு, 3 மணி நேரம் ஆயிடுச்சு. 3 மணி நேரம் ஆன பிறகு குருஜி வந்தார், சரி எழுப்பினார். நான் என்னப்பா ரொம்ப எப்படி இருந்தது தியானம், எப்படி இருந்தது அப்படின்னாக்க, குருஜி நீ என்ன சொன்னீங்க, உலகத்தில் எந்த விஷயத்துப்பா சிந்தனை பண்ணு, ஆனால் குரங்க மட்டும் சிந்தனை பண்ணாத அப்படின்ட்டு. ஆனால் இந்த 3 மணி நேரம் குரங்காவா சிந்தனையில் வந்திருக்குங்க. என்னையா இது, உலகத்தில் எத்தனை விஷயங்கள் இருக்கு நீ சிந்தனை பண்ணுறதுக்கு, குரங்க பற்றி மட்டும் சிந்தனை பண்ணா சொன்ன இல்லையா, நீ எனக்கு 3 மணி நேரம் குரங்க பற்றி சிந்தனை பண்ணிருக்காரு. பார்த்தீங்களா, மனம் அப்படிதாங்க வேலை பண்ணும். மனம் பண்ணுறது நம்ம என்ன சொல்கிறோமோ அது கேட்காது, அதுக்கு மாறுதல் தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது, மனதோட உங்களால் ஃபைட் பண்ண முடியாது. நம்ம லட்சியம் என்ன, மனதை அமைதிப்படுத்தணும், சாந்தப்படுத்தணும். அப்போ மனதில் யோசனை வரக்கூடாது, அந்த இடத்துக்கு போகணும். அதுக்காக மனதோட ஃபைட் பண்ணலாமா? மனதோட எப்படி ஃபைட் பண்ணுறது, மனதோட ஃபைட் பண்ணாக்க அதான் கண்ணுக்கு தெரியாத, கண்ணுக்கு தெரியற சாரி கண்ணுக்கு தெரியிற பொருளாக இருந்தாக்க நம்ம டக்கு டக்கிட்ட கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனால் கண்ணுக்கு தெரியலையே என்ன பண்ணுறது? அது மட்டும் கிடையாது, மனம் பண்ணுறது ரொம்ப 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 சக்தி உள்ளது. எவ்வளவோ சக்தி உள்ள மனதோட நீங்கள் ஃபைட் பண்ணி உங்களால் வெல்ல முடியாது. கண்ணுக்கு வேறு தெரியல, ரொம்ப சக்தி உள்ளது. எவ்வளோ சக்தி உள்ளது மனம், இந்த பாருங்க எப்படி. இப்போ நான் இங்கே உட்காந்து நான் சந்திரன் மேலே போகணும் அப்படின்னு நினச்சேங்க. சந்திரன் மேலே போகணும்னு நினச்சிங்கனாக்கா, இந்த உடலோட போனாக்கா போடுறதுக்கு எவ்வளோ சமயமாகும்? இந்த உடலோட போட முதல்ல நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கணும், நிறைய பணம் செலவு பண்ணணும். அந்த அஸ்ட்ரோநாட், அதாவது பயணம் செய்கிறவங்க ட்ரைனிங் எடுத்துக்கணும், நிறைய டாலரை செலவு பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கணும். அப்புறம் ராக்கெட்டில் உட்காரணும். எல்லாம் முடிஞ்ச பிறகு ராக்கெட்டை ஆன் பண்ணாக்க நம்ம கிட்டத்தட்ட 1.5 நாள் 2 நாள், அதாவது 30 மணி நேரம் இல்லை 48 மணி நேரம் கழிச்சு தான் சந்திரன் மேலே போக முடியுமுங்க, பௌதிகமாக இல்லையா? ஆனால் இப்போ இங்கே உட்காந்து சந்திரன் மேலே போகணும் அப்படின்னு நினச்சேன். நான் நினச்சானாக்க உடனே நான் போயிட்டேன். எவ்வளோ சமயத்தில் போனேன்? ஒரு செகண்ட் கூட இல்லைங்க, அந்த செகண்ட் நான் போயிட்டேன். இங்கே சந்திரன் தூரம் எவ்வளோ இருக்கு? 3,50,000 கிலோமீட்டர். 3,50,000 கிலோமீட்டர் நான் பௌதிகமாக போனோம்னாக்க எவ்வளோ செலவு பண்ணி 2 நாள் ஆகும். ஆனால் இதே ஒரு செகண்ட் கூட நான் 3,50,000 கிலோமீட்டரை தாண்டி சந்திரன் மாதிரி போயிட்டேன். எப்படி போனேன்? மனதோட போனேன் இல்லையா? ஸோ அப்போ பாருங்க, மனம் எவ்வளோ சக்தி உள்ளது. அவ்வளோ சக்தி உள்ள மனதோட நம்ம முதல்ல கண்ணுக்கு தெரியாது, ஃபைட் பண்ண முடியுமா? ஃபைட் பண்ணி என் மனமே சும்மா இரு அப்படின்னு சொன்னாக்கா அது சும்மா இருக்குமா? என்ன இல்லை அது
அதான் சொன்னேன் ஏக்கரமா 60,000 மேலே ஒரு வருஷத்துக்கு 2 கோடி எண்ணங்கள் தலைமையில் சுமத்துக்கு வந்து உட்காந்துருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது சுமார் அப்படின்னாக்கா மனம் என்ன பண்ணணுனாக்கா, மனதுக்கு எப்பயுமே தான் பேச்சு கேட்குறவங்க சொல்கிறவங்க யார் கேட்பாங்க? நம்ம உடம்பு. அதுக்கு அது சொல்லிட்டே இருக்கும், நம்ம உடம்பு பண்ணிட்டே இருக்கும், ஜாலியாக மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் அது இல்லையா? இப்போ பிறந்ததுலேருந்து இது வரையும் நம்ம மனம் சொல்கிற மாதிரி தான் கேட்குறோம். இப்போ ஜானத்துக்கு வந்து உட்காந்தோடனே மனமா நீ கொஞ்சம் சுமார் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க மனத்துக்கு. அது எப்படிங்க அவ்வளோ சக்தி உள்ள மனம் அவ்வளோ சீக்கிரமாக நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருமா? வராது. அதோட ஃபைட் பண்ண முடியாது, கண்டிப்பாக தெரியாது. எவ்வளோ சக்தி உள்ளது? ஒரு செகண்டுக்குள்ள 3,50,000 கிலோமீட்டருக்கு பயணம் செஞ்சிச்சு. எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ தூரம் நம்ம கற்பனை கூட பார்க்க முடியாது, பண்ண முடியாது. அந்த அளவுக்கு போயிடுச்சு ஃபாஸ்ட்டாக. ஸோ ஒரு சின்ன உதாரணம் தெரிஞ்சால் உங்களுக்கு புரியும் என்ன பண்ணுறது, எப்படி மனதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அமைதிப்படுத்துறது அப்படின்னாக்கா. உங்களுக்கு பீமர் தெரியும். பீமர் பற்றி தெரியல. பஞ்ச பாண்டவரில் 2வது ஆள் தர்மராஜர், பீமர், அர்ஜுனர், நகுலர், சகதேவர். 5 பேர். 5 பேரில் பீமர் 2வது ஆள். ஓகே, பீமர் ரொம்ப ரொம்ப சக்தி உள்ளவருங்க. எவ்வளோ சக்தி இருக்குது பீமருக்கு? அவர் ஒரு பிடி இப்படி வச்சு ஒரு குத்துனாருக்க 100 யானைகள் தும்பிக்கையோட வச்சு அடிச்சாக்க எவ்வளோ சக்தி இருக்கு? அவ்வளோ சக்தி உள்ளவருங்க பீமர். ஒரு குத்துறாருனாக்கா 100 யானைகள் தும்பிக்கையோட அடிச்சா எவ்வளோ பலமான அடி விடும். அந்த அளவுக்கு சக்தி உள்ளவர் பீமர் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சக்தி உள்ள பீமரோட நீங்கள் எல்லாருமே பார்க்கும்போது பட்ட பகலில் போய் முதுகில் ஒரு சாத்தி வரணுங்க. நீங்கள் அடி வாங்காத. பிரயத்தனம் பண்ணி பாருங்க, முடியுமா? நீங்கள் அடி வாங்கக்கூடாது. நீங்கள் அடி வாங்காத. நான் கனவுல அவர் தூங்கும்போது அடிச்சிடுவேன், இல்லை நான் கனவுல அடிப்பேன், இந்த கதையெல்லாம் கிடையாது. எல்லாரும் பார்க்கும்போது பட்ட பகலில் பீமரை போய் முதுகில் ஒரு சாத்திட்டு திருப்பி நீங்கள் ஒரு கூட அடி ஆவாங்க, அது திருப்பி வரணும். எப்படி அது நடக்குமா? எப்படி அது எப்படி முடியும்? கொஞ்சம் சிந்தனை படிப்பாங்க. மனிதனுக்கு முடியாது என்ற காரியமே கிடையாதுங்க. கொஞ்சம் நம்ம புத்தியை பயன்படுத்தினாக்க நம்ம எல்லாரும் சாதிக்கலாம். நேராக போய் அடிக்க முடியாது. நம்ம செட்னி ஆக்கிட்டு வர ஒரு குத்துறாங்க. 100 யானை பணம் இருக்கு. அப்போ என்னதான் பண்ணுறது? மாஸ்டர் ஒரே ஒரு வழி இருக்குங்க. அவரோட சண்டை போட முடியாது. ஒரே ஒரு வழி இருக்கு. நீங்க என்ன பண்றீங்களோ, எந்த வழியில போறீங்களோ, பீமரோட நீங்க நட்பு செலுத்துங்க, ஃப்ரெண்ட் ஆயிடுங்க. பீமரோட நட்பு செலுத்தி ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்கன்னாக்கா தோல் மேல கை போட்டு போற அளவுக்கு நீங்க பீமரோட ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. பாருங்க, தோல் மேல கை போட்டு ஜாலியா நடந்து போற மாதிரி நீங்க அந்த அளவுக்கு நீங்க நட்பை செலுத்துறீங்க பீமரோட. அப்ப அந்த சமயத்துல போய் முதுகுல ஒரு சாத்துங்க. பீமர் என்ன பண்ணுவாரு? திருப்பி அடிப்பாரு நம்மள? மாட்டாரு. என்ன பண்ணுவாரு? சிரிப்பாரு. முதல்ல என்னையா இது, என்ன பிரச்சனை, உன்னை யாராவது தகராறு பண்றாங்களா சொல்லு, நான் வரேன் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு, உதவிக்கு. என்ன நடந்திருக்கு? 100 யானை பலம் இருக்கிற பீமர் அவர் எல்லாரும் பார்க்கும்போது முதுகுல சாத்தன கூட அடிச்சா கூட அவர் நம்மளை அடிக்காத, நம்ம உதவிக்கு வராருங்க. பார்த்தீங்களா என்ன நடந்திருக்கு? நட்போடு தான் நம்ம இதை சாதனை பண்ண முடியுங்க இல்லையா? அதே மாதிரி பீமருக்கு 100 யானை பலம் இருக்கு. ஆனா மனதுக்கு பீமர் கூட பௌதிகமா போகணுன்னாக்க அவருக்கும் 40 மணி நேரம் ஆகும் சந்திரன் மேல போறதுக்கு, எவ்வளவு பலமா இருந்தாலும் இல்லையா? பீமரோட பலம் இருக்கிறது மனம். ஸோ அந்த மனதை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது? அதனால மனதுக்கு நட்பை செலுத்தி தான் நம்ம மனதை நம்ம கட்டுப்படுத்த முடியும். ஃபைட் பண்ண முடியாது இல்லையா? சொன்ன ஃபைட் பண்ண என்ன ஆகும்? வேணாம்னு சொன்னாங்க அது எஸ்ன்னு சொல்லணும், எஸ்ன்னா நோன்னு சொல்லணும், நோனா எஸ்ன்னு சொல்லணும். குறைஞ்ச எக்ஸாம்பிள் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா?
அதை பற்றி மட்டும் சிந்தனை பண்ண வேணாம், எப்படி அதை பற்றி தான் சிந்தனை பண்ணும். அதனால் நம்மளால ஃபைட் பண்ண முடியாது. நட்பை செலுத்தணும். எப்படி நட்பை செலுத்துறது? மனதோடு நட்பை செலுத்துறது தான் நம்முடைய வாய்ஸாளருக்கோ 10 நிமிடங்கள் உட்கார்ந்து சாதனை பண்ணுறதுங்க. பார்த்தீங்களா எப்படி அந்த நம்ம வாய்ஸாளருக்கு 10 நிமிடங்கள் அப்படின்னு வந்திருக்கு கணக்கு அப்படின்னாக்க, இந்த 66 யோசனைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் தூங்கியாச்சு, ஒரு 10 மணி நேரமோ 12 மணி நேரமோ நம்மளுடைய தொழிலுக்காக பயன்படுத்தியிருக்கோம். 8 + 12 20 மணி நேரம். ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம பொழுதுபோக்கு அது இது பார்த்தாங்கனாக்கா 22 மணி நேரம் இல்லை 23 மணி நேரம், 1 மணி நேரம் வச்சுருக்குங்க. அந்த 1 மணி நேரம்லாம் இந்த 66 யோசனைகள் பண்ணியிருக்கோங்க, அனாவசியமான யோசனைகள். அதனால் நம்ம தோராயமாக நம்ம வாய்ஸாளருக்கோ 10 நிமிடங்கள் உட்காந்து, இல்லை குறைஞ்சி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்கள் உட்காந்து நீங்கள் இந்த தியான பயிற்சி பண்ணிங்கனாக்கா மனதோட நட்பு செலுத்துறது, நண்பராகிறது. அப்போ நிதானமாக 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 நம்ம மனதில் இருக்கிற எண்ணங்கள் கம்மியாகிடும். மனம் பயங்கரமாக இடம் பிடிக்கும். கடந்த காலத்தை பற்றி ஓடும், இல்லை வருங்காலத்தை பற்றி ஓடும். நீங்கள் கவலைப்படக்கூடாது, அது வேணாம் சொல்லக்கூடாது. வேணாம் சொன்னாக்க என்ன ஆகும்? குரங்கு இல்லையா? மரம் ஒரு குரங்கு, மனிதன் மரம் ஒரு குரங்கு, நம்ம தெரியும், பாட்டில் பார்த்துருக்கோம். அதனால் நீங்கள் ஃபைட் பண்ணி வெல்ல முடியாதுப்பா, நட்போடு தான். ஸோ அந்த 66 அனௌன்ஸ்மெண்ட் யோசனைகள் நம்ம 1 மணி நேரத்தில் தியானம் பண்ணி உட்காந்துனாக்க எல்லாம் டப்பு டப்பு டப்புன்னு ஏறிடுங்க. எப்படி அது எப்படி கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா மாஸ்டர், நம்ம எப்படி நம்ம மூச்சு மேலே கவனம் ஒழுங்காக வச்சக்க நம்ம அதை கட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன் மூச்சு மேலே கவனம் வைக்கணும், வேற எது மேலே வைக்கலாமே அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? மூச்சு மேலே ஏன் கவனம் வைக்கிறோம்னாக்கா, கண்ணை முடியாச்சு, கை கட்டி காலை கட்டி வாயை கட்டி கண்ணை கட்டி உட்காந்தாச்சு, நம்ம எந்த வேலையும் பண்ணல, உடலோட கண்ணை மூடி உட்கார்ந்தனால இனி வெளி உலகத்தோட தொடர்பு கிடையாது. இனி உள் உலகத்தோட தான் நம்ம தொடர்பு வச்சுக்கணும். உள் உலகத்தில் நிறைய காரியங்கள் நடக்கிறதுங்க. உள் உலகம்னா என்ன? நம்முடைய உடம்பு. நம்ம உள் உலகத்தோட நம்ம தொடர்பு வச்சுக்கணும். உள் உலகத்தில் நிறைய காரியங்கள் நடக்கிறது. என்ன காரியங்கள் நடக்கிறது? ஒன்று, நம்ம சாப்பிட்டாக்க ஜீரணம் மாறுது இல்லையா? அந்த காரியம் நடக்கிறது. அதாவது மனதுடைய கட்டுப்பாட்டு இல்லாத நிறைய காரியங்கள் நடக்கிறதுங்க. ஜீரணக்கிரியா, இட்லி சாம்பார் சாப்பிட்டீங்க, உள்ளே போன உடனே ஆட்டோமேட்டிக்காக ஜீரணம் மாறுதுங்க. மனம் சொல்கிறத மனம் சொல்லி நடக்கிறதுங்க இல்லை, மனம் சொல்லாத நடக்கிறது ஆட்டோமேட்டிக்காக. அதே மாதிரி ஜீரணமாற ஆகாரம் கழிவாக வெளியேறது, மலம் மூத்திரம் மாதிரி வெளியேறது, நல்ல சக்தி உள்ளது நம்முடைய ரத்தமாக மாறிடுறது. அந்த ரத்தமாக மாறுற ப்ராசஸ் அது மனசுல நடக்கிறத. பாரு, இட்லி சாப்பிட்ருக்கேன், இட்லி சாப்பிடட்டா ஜீரணம் மாறுது, சாம்பார் சாப்பிட்டா ஜீரணம் மாறுது, இதில் ஜீரணமான பிறகு இது ரத்தமாக மாறுது, இது மூத்திரம் மாதிரி இருக்கு, இது மனமாக மாதிரி இருக்கு. மனமா சொல்றது இல்லையே. ஸோ கழிவு வெளியேற்றுற கிரியா அது மனசொல்லி நடக்கலை, ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது. ஜீரணம் மனசொல்லி நடக்கலை, ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது. அது மாதிரி நெஞ்சு லப்டப்பான்னு அடிச்சுக்கிறது இல்லையா? ஏன்னா மனசொல்லி நடக்கிறது. லப்டப் இல்லையே, தானாக நடக்கிறது. ரத்தோட்டம் அந்த கிரியா ஆட்டோமேட்டிக்காக மனசொல்லி நடக்கிறது இல்லையே, தானாக ஓடுறது ரத்தம். கால் விரல் நகத்துலேருந்து தலையில் இருக்கிற முடிவெளியும் ரத்தோட்டம் நடக்கிறது, மனசொல்லி நடக்கிறது இல்லையே. அதே மாதிரி சுவாசம் மனசொல்லி நடக்கிறது இல்லையே, ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது. அதே மாதிரி நாடி மனதில் நிறைய கமெண்ட்ஸ், அதாவது நிறைய ஆணைகள் வருது, இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ண, அதை செய்யுன்ட்டு, கை தூக்கு கால் தூக்கு எல்லாம் மனசொல்லி நடக்கிறது, ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய கிரியாக்கள், நிறைய வேலைகள்
மனம் கட்டுப்பாட்டில் மனசு நடக்கிறதில்ல. மாஸ்டர்ஸ் இல்லை மனசு நடந்தால் என்ன அவங்க கொஞ்சம் எப்போ யோசனை பண்ணுமோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு உதாரணத்துக்கு இந்த மூச்சு காற்று மனசொல் நடக்கிறது அப்படின்னு நினச்சிக்கலாம். அப்போ என்ன பண்ண முடியும் உங்களால்? உள்ளேழு வெளியே விடு, உள்ளேழு வெளியே விடு, அதுதானே மூச்சு காற்று கிரியா. கிரியானா என்னங்க? கிரியானாக்க நடக்கிற செயல் இல்லையா? கர்த்தா கர்மா கிரியா. கர்த்தானாக்க வேலை பண்ணுறவன், கர்மா பண்ணுறவன். கர்மானாக்க கர்த்தா பண்ணுற வேலை. கிரியானாக்க அந்த வேலை முடிஞ்சு போச்சுன்னா அது பேர் கிரியா. ஆனால் என்ன சொல்ற, சுவாச கிரியா ஜீர்ண கிரியான்னு சொல்கிறோம். நம்ம மனம் சொல்லி பண்ணாக்க நம்ம கர்த்தா. ஆனால் மனம் சொல்ல நடக்கிற நிறைய காரியங்கள் இதெல்லாம். ஸோ யார் சொல்கிறாங்க? அதான் நம்ம உள்ள இருக்கிற ஆற்றல். அது பேர் தான் ஆன்மான்னு சொல்கிறது. அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாமே நடக்கிறது. அதனால தான் எல்லாம் கிரியான்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த மாதிரி கிரியாக்கள் மனசில் நடந்தால் என்ன ஆகும்? ஒரு உதாரணத்துக்கு சுவாச கிரியா, சுவாசம் பண்ணுறது மனசில் நடந்தால் என்ன ஆகுங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உள்ளேழு வெளியே விடு, உள்ளேழு வெளியே விடு, உச்சுவாசம் நிச்சுவாசம். மனசில் நடந்தால் என்ன ஆகும்? அந்த அந்த வேலை தவிர வேற எந்த வேலையும் பண்ண முடியாதுங்க. ஒரு கிளாஸ் ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்க முடியாது. ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிட முடியாது. எனக்கு உள்ளே வெளியே விடுன்னு யார் சொல்லுவாங்க? மனதான சொல்லணும். அதனால்தான் மனதுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத நிறைய கிரியாக்கள் நடக்கிறதுங்க. அந்த மாதிரி நடக்கலையா? பார்த்தீங்களா? ஸோ அதனால நம்ம மனதுடைய கட்டுப்பாட்டு இல்லாத ஒரு விஷயத்து மேல மனதை கவனிக்க சொல்றோம். ஏன் கவனிக்க சொல்றீங்க அந்த மாதிரி அப்படின்னாக்க, நம்ம நம்ம வீட்டில் நம்ம பசங்க இருக்காங்க. பசங்க நம்ம சொல்கிறபடி கேட்கணுன்ட்டு நம்மளுடைய விருப்பம். சப்போஸ் நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்கலன்னு வச்சோங்களேன். நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கல, என்ன பண்ணுவீங்க? நீங்கள் முதல்ல நல்லபடியாக சொல்லுவீங்க. இல்லை இந்த மாதிரி பண்ணாக்க நல்லது கிடையாதுயா, உனக்கு தான் பாதிப்பு ஏற்படும், கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்ல படம் கிடையாது, நல்லபடியாக சொல்லுவீங்க. கேட்கல என்ன பண்ணுவீங்க? திட்டி சொல்லுவீங்க. கேட்கல என்ன பண்ணுவீங்க? அடித்து சொல்லுவீங்க. கேட்கல மற்ற அவங்கள நம்ம மற்ற பெரியவங்க இருக்காங்க இல்லையா, இல்லை அவங்க யார் அவங்க சொன்ன யார் பேச்சு கேட்கறதுக்கு இருக்கோ அவங்க மூலியமா சொல்ல வைப்பீங்க. கேட்கல நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? விட்டுருவீங்க. அவ்வளோதான், இப்போ கீழோட போட்டேன் அப்படின்ட்டு. நீங்கள் என்ன பண்ணுமோ அவனுக்கு என்னென்ன நம்ம பண்ணுமோ நம்முடைய பொறுப்புன்ட்டு அவனுக்கு பண்ணிட்டு அவன் கீழே போட்டோம் அவன் விட்டுருவீங்க. அப்படியே சும்மா இருப்பீங்க, நீங்கள் கம்முன்னு கிடப்பீங்க இல்லையா? அதே தான் இங்கே நடக்கிறதுங்க. எப்போ நீங்கள் மனதை சுவாசத்து மேலே கவனிக்க சொல்கிறீங்களோ அப்போ என்ன பண்ணும்? சுவாசம் பண்ணுறது மனம் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேன்றது. மனம் சொல்கிறப்ப நடக்கலையே. மனம் சொல்கிறப்ப சுவாசம் நடந்தால் என்ன ஆகுங்க? எப்போ யோசிச்சு பற்றி பார்த்தோமோ, மனம் சொல்கிற மாதிரி சுவாசக்கிரியை நடந்தாக்க அந்த வேலை தவிர வேலை எதுவும் பண்ண முடியாது. ஒன்று. இரண்டாவது, மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப ஆசைங்க என்னன்னாக்கா, தன் பேச்சை சொல்கிறவங்க, தன் பேச்சு கேட்குறவங்க மனுஷனுக்கு நான் சொல்கிற மாதிரி கேட்குறோம் எல்லாருமே. அப்போ எனக்கு திருப்தியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க, மனிதனுடைய சுவாசம் மனதுடைய கட்டுப்பாட்டில் இருந்தனாக்க மனிதன் என்ன பண்ணுவானாக்க மற்றவங்க சுவாசத்தை கட்டுப்பாடு போடுவான். பார்த்தீங்களா? மாமியார் மருமகள் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்க? மாமியாருடைய சுவாசத்தை மருமகள் கண்ட்ரோல் பண்ணுவான். ஏன்னா நம்ம சுவாசம் நம்ம கட்டுப்பாட்டில் வந்தால் என்ன ஆகும்? ஆனால் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் நிறைய விஷயங்கள் நம்முடைய மனதுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத நடக்கிறது. அதில் ஒன்று இந்த சுவாசம். பார்த்தீங்களா? ஸோ ஏன் சுவாசத்தையே கவனிக்கணும் அப்படின்னாக்கா, நிறைய விஷயங்கள் நடக்கிறது நம்முடைய உடம்புல மனதுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத. இந்த ஜீரணக்கிரியா அதை கவனிக்க முடியுமா? எப்படி இட்லி எப்படி நடக்க? இட்லி இப்போ இட்லி கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் ஜீரணமாகுது, கவனிக்க முடியுமா?
உணரவும் முடியாது. அதனால் ஜீரணக்கிரியா. அதே மாதிரி ரத்தோட்டம் ஓடிட்டே இருக்கு. ரத்தோட்ட கிரியாவை நம்மளால கவனிக்க முடியாது, உணர முடியாது மனதோட. அதை ஒதுக்கியாச்சு. நாடி மண்டலத்திலேருந்து வர்ற அந்த ஆணைகள் அதை நம்மளால உணர முடியாது, அதை ஒதுக்கியாச்சு. அப்புறம் கழிவு வெளியேற்றுறது, அதை ஒதுக்கியாச்சு. இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற எவ்வளோ காரியங்கள் நம்மளால் மனதால் கவனிக்க முடியாது, உணர முடியாது, அதெல்லாம் ஒதுக்கியாச்சு. ஆனால் கடைசியில் மிச்சம் இருக்கிறதுன்னா சுவாசக்கிரியா. சுவாசம் நம்ம இழுக்கிறோம் விடுறோம், அந்த உணர்ச்சி இருக்கா இல்லையா? இருக்கு. அதனால மூச்சை கவனிங்க. அந்த மாதிரி வந்திருக்கோங்க. எப்ப நீங்க மூச்சை கவனிக்கிறீங்களோ, மூச்சையோட மனதோட மூச்சையை கவனிக்கிறீங்களோ, மனம் கவனிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மூச்சை காற்று மனம் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேன்றது. பார்த்தீங்களா? மனம் சொல்ற பேச்சு கேட்க வேணாங்க, என்ன ஆகுது? இப்போ சொல்லி நம்ம உதாரணம் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? நம்ம பசங்க நம்ம சொல்ற எதுவுமே கேட்கலனாக்கா முதல்ல நல்லபடியாக சொல்லுவோம், திட்டி சொல்லுவோம், அடித்து சொல்லுவோம், மற்றவங்கிட்ட சொல்ல வைப்போம். எதுவுமே இல்லைனாக்க எப்படி அவங்கள விட்டுருவோமோ, நம்ம கம்முன்னு இருப்போமோ. அதே மாதிரி மனம் முதல்ல சுவாசத்தை கவனி சொன்னாக்க மனம் சொல்கிற மாதிரி சுவாசம் நடக்கலை, மனம் சொல்கிற மாதிரி யார் கேட்பாங்க? நம்ம உடல் கர்மேந்திரியங்கள். ஞானேந்திரியம் மூலியமாக மன சமாச்சாரம் வரும், அந்த சமாச்சாரம் ஃபுல்லாக புத்திக்கு போகும், புத்தி எடுக்கிற முடியும் மனதுக்கு வரும், மனம் நம்ம கர்மேந்திரியம் சொல்லும். அப்போ மனம் குஷியாக இருக்கும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போ என்ன ஆகுது? மனம் சொல்கிற மாதிரி நம்ம உடம்பு கட்டி போட்டாச்சு, கர்மேந்திரியங்கள் கட்டி போட்டாச்சு, ஞானேந்திரியிலும் கட்டி போட்டாச்சு, மனதுக்கு வர சமாச்சாரத்தையும் கட்டி போட்டாச்சு, மனம் சொல்கிற பேச்சு கேட்குற உடலையும் கட்டி போட்டாச்சு. அப்போ மனம் என்ன பண்ணும்? யோசனை பண்ண ஆரம்பிச்சிடும். கண்ணாமண்ணாட்டு என்ன யோசனை? கடந்த காலத்தை பற்றி 90%, வருங்காலத்தை பற்றி 10%. நம்ம என்ன பண்ணுவோம்? புத்தியை பயன்படுத்தி மூச்சு மேலே கவனம் வை. எப்போ புத்தியை பற்றி மூச்சு மேலே கவனம் வைக்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக மனம் மூச்சை காற்று மனம் சொல்லுமா நடக்கல. மனம் சொல்ற மனதுக்கு வர சமாச்சாரத்தை நம்ம கட்டி போட்டாச்சு, மனம் சொல்ற பேச்சை நம்ம கேட்குற உடலை கட்டி போட்டாச்சு. மனம் பண்ற அந்த எண்ணங்கள், வருங்காலத்தை பற்றி கடந்த காலத்தை பற்றி எண்ணங்களை நம்ம புத்தியோட கட் பண்றோம். கட் பண்ணி மூச்சை கவனி, மூச்சு காட்டுற மனம் சொல்ற மாதிரி கேட்கல. அப்போ மனம் என்ன பண்ணுங்க? எப்படி நம்ம பசங்க கேட்கறது, நம்ம சொல்றது என்ன சொன்னாலும் கேட்கலையோ, நம்ம கம்முன்னு இருப்போமோ, அதே மாதிரி மனம் கூட கம்முன்னு இருக்கும். பார்த்தீங்களா? மனம் சைலண்ட் ஆயிடுச்சு, மனம் சாந்தமாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் என்ன? மனதில் எந்த விதமான யோசனை இல்லை, மனம் அமைதி ஆயிடுச்சு. அதுதான் தியானத்தால் வர்ற முதல் லாபம் இருக்க மன அமைதி. பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி மூச்சு மேலே கவனம் வச்சு நம்ம மனதை அமைதிப்படுத்தியாச்சு. அதனால்தான் இந்த பிராணாயாமம் நம்ம பண்ணணும். பிராணாயாமம்னாக்கா பிராணங்கள், ஆயாமம்னாக்கா வந்து போகிறது, பயணம் செய்கிறது. பிராணங்கள் வந்து போகிறது. பிராணங்கள் எப்படி வருதுங்க? நம்ம மூச்சு காட்டு வழியாக தான் நம்ம பிராணங்கள் நிற்கிறது நம்மளுக்கு உடல்ல. அதுக்கு மூச்சு காற்று தான் மூலமான விஷயம். மூச்சு காற்று வழியாக தான் நம்ம பிராணங்கள் உள்ள நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளில போகிறதா இருந்தாலும் உள்ள வரதா இருந்தாலும் மூச்சு காற்று அதுக்கு துணை. அது மூலியமாக அதான் பிராணாயாமம் சொல்றது. ஸோ எப்போ நம்ம மூச்சு மேலே மட்டும் கவனம் வைக்கிறோமோ, மூச்சு காற்று சொல்ற மாதிரி, மூச்சு காற்றுன்றது மனம் சொல்ற மாதிரி நடக்கலை. அப்போ என்ன பண்ணாலும் மனம் சொல்ற மாதிரி மூச்சு காற்று நடக்கல, அப்புறம் மனம் ஆட்டோமேட்டிக்காக சாந்தமாயிடும். அதனால்தான் இந்த பிராணாயாமத்தில் நம்ம மூச்சு மேல் கவனம் வைக்கிறோம். ஸோ மூச்சு மேல் கவனம் எப்படி வைக்கிறது? மூச்சு மேல் கவனம் எப்படி வைக்கிறதுனாக்க நம்மளுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, மூச்சு காற்று எப்படி இருக்கு? மூச்சு காற்றுன்றது நீங்க நினைக்கிற மாதிரி உள்ள இருக்கிற மூச்சு, வெளியில விடுற மூச்சு கிடையாதுங்க. அப்போ மூச்சு காற்று எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னாக்க, மூச்சு காற்று 4 பாகமா இருக்குங்க. ஒன்று உள் வாங்குற மூச்சு,
அது ஈஸியாக நம்ம உள்ள வாங்குறோம். ஓகே, வெளியில் விடுற மூச்சு அது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இது மட்டும் கிடையாது. உள் வாங்க மூச்சு உள் வாங்கின பிறகு ஒரு 5 செகண்ட் 6 செகண்ட் நம்ம உள் வாங்குவோம். அப்புறம் உள் வாங்கின உடனே அது உச்சுவாசம் அப்படின்னு சொல்லுவோம். உடனே வெளியே விட மாட்டோம். மூச்சு உள்ள வாங்கின பிறகு வெளியே விடுறது நடுவில் ஒரு சின்ன இடைவேளை, அது 1 செகண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த சமயத்தில் நம்ம மூச்சையை உள்ள வச்சுக்கிறோம், வெளியில் விடுறது கிடையாது. அப்புறம் வெளி மூச்சு விசுவாசம் ஒரு 6 செகண்ட் விட்டுடுறோம். வெளியே விட்ட பிறகு உடனே நம்ம மூச்சு கட்ட உள்ள எடுக்கலைங்க. வெளியே மூச்சுக்கு உள் மூச்சு இடையே ஒரு சின்ன இடைவேளை, அது 1 செகண்ட் 2 செகண்ட் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஓகே, ஸோ இந்த 4 பாகங்கள் சேர்த்தாக்க ஒரு மூச்சையோட ஒரு சைக்கிள். உள் மூச்சை இடைவேளை, வெளி மூச்சு இடைவேளை. அந்த இடைவேளை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த 4 பாகங்களாக இருக்கிற மூச்சை நீங்கள் முழுசாக கவனிச்சிங்க தான் நீங்கள் மூச்சு மேல் கவனம் ஒழுங்காக வைக்கிறீங்க. பார்த்தீங்களா? இப்போ நம்மளுக்கு எண்ணெய் எங்கே போடும்? எண்ணெய் போகிறதுக்கு வாய்ப்பு உள் மூச்சு நீங்கள் ஈஸியாக கவனிச்சிருவீங்க. 5 செகண்ட் 6 செகண்ட் இருக்கும், சமயம் இருக்குது. அந்த இடைவேளை இருக்குது பார்த்தீங்களா, அது 1 செகண்ட் 2 செகண்ட் தான் இருக்கும். அந்த இடைவேளை நீங்கள் கவனிக்காத போட்டுருவீங்க. ஸோ அந்த இடைவேளை தான் நம்மளுக்கு எண்ணெய் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே மாஸ்டர், எண்ணெய் வரத்துக்கு எவ்வளோ சமயம் ஆகும்? நான் சொன்னேன், சந்திரன் மேலே போகணுன்னாக்க எவ்வளோ சமயத்தில் போயிட்டோம்? 1 செகண்டுக்கு கம்மியான சமயத்தில் போயிட்டோம். அப்போ அந்த இடைவேளை 1 செகண்ட் 2 செகண்டுக்கு நினச்சோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு 10 எண்ணங்கள் போயிடும். ஒரு எண்ணெய் வரத்துக்கு 1 செகண்டுக்கான கம்மி சமயம் போதும். அப்போ ஒரு 2 செகண்டுக்கு கேப் இருந்தானாக்கா அந்த 2 செகண்டில் 10 எண்ணங்கள் 15 எண்ணங்கள் உள்ள போட ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல நம்ம மூச்சை கவனிக்கல, ரொம்ப கம்மியான சமயம். ஒரு எண்ணம் வந்தாலும் நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. 10 எண்ணம் வந்தால் என்ன ஆகும்? எண்ணங்களுடைய கடலை முழுவிடுவாங்க. பார்த்தீங்களா? அதனால மூச்சு மேல் கவனம்ன்ற உள்மூச்சியோடு இருந்து எவ்வளோ சமயம் வருதோ அவ்வளோ சமயம் இருந்து, அந்த இடைவேளை எப்போ வருதோ அப்போ கவனித்து, எவ்வளோ சமயம் வருதோ அவ்வளோ சமயம் கவனித்து, வெளிமூச்சோடு இருந்து அந்த இடைவேளை எப்போ வருதோ அவ்வளோ சமயம் அதை கவனித்து உள்மூச்சோடு இருக்கணும். இந்த மாதிரி மூச்சு மேல் கவனம் வச்சானாக்கா முழுசாக 1 செகண்ட் கூட இடைவேளை விடாத மூச்சை கவனிச்சிங்க. அப்போ 1 செகண்ட் கூட இல்லை இடைவேளாத மூச்சை கவனிச்சிங்கனாக்கா எப்படிங்க எண்ணெய் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இதுதான் மூச்சு மேல் கவனம் வைக்கிற டெக்னிக். பார்த்தீங்களா மாஸ்டர்? இந்த மாதிரி தான் மூச்சு மேல் கவனம் வைக்கணும். ஓகே, ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம மூச்சு பயிற்சி என்னன்னு 5 செகண்ட் 6 செகண்ட் உள்ள எழு, அதை கவனிக்கிறது கிடையாது. உள்ள எழு 5 செகண்ட் 6 செகண்ட் உள்ள எழு, ஒரு 2 செகண்டு உள்ள அடக்கி வை மூச்சை நுரையீரல்களில். அப்புறம் ஒரு 5 செகண்ட் 6 செகண்டு மூச்சை வெளியே விடு. அப்புறம் 2 செகண்டு மூச்சை உள்ள வாங்காத வெளியே விடாத சூன்யமாக நுரையீரல்களை வை. இதுதான் நம்ம சொல்லுவோம் போரக்கம்னாக்கா உள்ள இருக்கிற காற்று. கும்பகம் அப்படின்னாக்கா 2 செகண்ட் உள்ள அடக்கி இருக்கிறது. ரேச்சகம் அப்படின்னு வெளியே விடுறது 5 செகண்ட் 6 செகண்டு. அப்புறம் சூன்யமாக இருக்கிறது 2 செகண்டு. போரக்க, கும்பக, ரேச்சக, சூன்யக, இந்த 4 சைக்கிள்ஸ், 4 பாகங்கள் சேர்த்தா ஒரு சைக்கிள். அதான் மூச்சோட ஒரு சைக்கிள். ஸோ மூச்சை பயிற்சி என்னன்னா 5 செகண்டு 2 செகண்டு 5 செகண்டு 2 செகண்டு இதை கவனிக்கிறது மூச்சையை. இந்த மாதிரி தான் மூச்சு எடுக்கணும். நம்ம அந்த மாதிரி மூச்சு நடக்கிறதாங்க இல்லையே, அந்த மாதிரி மூச்சு காட்டு நடக்கலையே, தானாக ஆட்டோமேட்டிக்காக வருது. எவ்வளோ தேவைக்கோ அவ்வளோ. சிலப்போ ரொம்ப அதிகமாக மூச்சு காற்று உள்ளே எடுப்போம், சிலப்போ மூச்சு காற்று ரொம்ப அதிகமாக வெளியில் விடுவோம். அது இஷ்டத்துக்கு நடக்கிறது. அதான் மூச்சு காற்றுறது மனதுடைய கண்ட்ரோல் எல்லாம் சொல்லியிருக்கோம் நம்ம இல்லையா, தானாக இஷ்டம் நடக்கிறது. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? மூச்சு காற்றை வற்புறுத்தி, அதுதான் ஹட்டயோகம்னு சொல்கிறது. இந்த மூச்சை பயிற்சி ஹட்டயோகம். ஹட்டமான நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுக்கணும். வற்புறுத்தல். மூச்சு காற்று நடக்கிற செயலை, தானாக நடக்கிற சகஜமாக நடக்கிற செயலை நம்ம வற்புறுத்தி 5 செகண்ட் தான் உள்ளே எடுக்கணும், 2 செகண்ட் அடக்கி வைக்கணும், 5 செகண்ட் வெளில விடணும், இன்னும் 2 செகண்ட் சூன்யமாக வைக்கணும். இந்த மாதிரி வற்புறுத்தி நம்ம
இந்த பயிற்சி பண்ணுறோம். இதுதான் ஹட்டயோகம், இதுதான் மூச்சு பயிற்சி. இது பண்ணக்கூடாதுங்க. இது வந்து நம்ம அப்போ அப்போ நம்ம மூச்சு பயிற்சி பண்ணக்கூடாதா அப்படின்னு கேள்வி வரலாம். மூச்சு பயிற்சி நீங்கள் பண்ணுங்க. அதுக்கு தேவை இருக்கிற பலன்கள், அதுக்கு தேவை இருக்கிற சகஜமாக இருக்கிற குணங்கள் அதுக்கு வருது. எனக்கு மூச்சு பயிற்சி நம்ம பண்ணோன்னாக்கா நம்முடைய நுரையீரல்களுடைய கெப்பாசிட்டி, ஆஸ்மா இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களாம் மூச்சு பயிற்சி பண்ணாக்கா நல்லா அந்த நுரையீரல் கெப்பாசிட்டி அதிகமாகி நல்லபடியாக அவங்க மூச்சு எடுக்கிறதுக்கு, ஆஸ்மா குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி சில பலன்களுக்காக மூச்சு பயிற்சி பண்ணலாம், அதில் சந்தேகமே கிடையாது. பௌதிகமான சில பலன்களுக்காக மூச்சு பயிற்சி பண்ணலாம். எவ்வளோ சமயம் பண்ணுவீங்க நீங்கள் இந்த மூச்சு பயிற்சி? மிஞ்சி போனால் 1/2 மணி நேரம். அதே மாதிரி பண்ண என்ன ஆகும்? அதே மாதிரி பண்ண மார்பலாக வெளிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஸோ அதனால் ஃபிசிக்கலாக, அதாவது பௌதிகமாக நம்மளுக்கு ரொம்ப சக்தியை செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் மூச்சு பயிற்சி அதிகமாக பண்ணாக்க. அதுக்கு இருக்கிற பலன்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அதனால் ரொம்ப கம்மியான சமயத்தில் ஒரு மிஞ்சி போனால் 15 நிமிஷம் 20 நிமிஷம் அது மாதிரி பண்ண கஷ்டம். அதாவது நம்ம ஹட்டயோகத்தினால நம்மளுக்கு கம்மியான பலன்கள் கிடைக்கும். இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த மூச்சு பயிற்சியில் என்ன 5 செகண்ட் 2 செகண்ட் 5 செகண்ட் 2 செகண்டு யார் கவுண்ட் பண்ணுவாங்க? இதை கவுண்ட் பண்ணுறது யார் அப்படின்னாக்கா மனம்தான். 5 செகண்ட் உள்ள எழு, 2 செகண்ட் அடக்கி வை, 5 செகண்ட் வெளியில் ஓடு, 2 செகண்ட் சூன்யமாக வை. இது யார் கணக்கு போடுவாங்க? இந்த கணக்கு போடுறது மனம்தான். அப்போ என்ன நடக்கிறது? இந்த ஹட்டயோக மூச்சு பயிற்சி பண்ணுறதுனால மனம் வேலை பண்ணுறது. 5 2 5 2 யார் கவுண்ட் பண்ணுவாங்க? மனம் தான் கவுண்ட் பண்ணும். அப்போ என்ன நடக்கிறதுங்க? தப்புன்னு கிடையாது, மனம் வேலை பண்ணுறது. நம்மளுடைய லட்சியம் என்ன? நம்மளுடைய லட்சியம் மனதை அமைதிப்படுத்துறது, வேலை பண்ணாத இருக்கிறது, அமைதிப்படுத்துறது. இந்த ஹட்டயோக பிராணாயாமம் பண்ணுறதுனால மனம் என்ன பண்ணுறது? வேலை பண்ணிட்டே இருக்கு. அப்போ என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால இந்த ஹட்டயோக பிராணாயாமம் பண்ணுறதுனால நீங்கள் தியான நிலைமைக்கு போக முடியாது. பௌதிகமாக இருக்கிற பலன்கள் ஏதோ பாருங்க, ஆனால் நீங்கள் பிராணாயாமம் பட்டு நான் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாதுங்க. தியான நிலை போகிறதுக்கு இது ஒத்து வராது நம்மளுக்கு. ஸோ தியான நிலை போகிற அப்போ எப்படி மூச்சை கவனிக்கணும்? மூச்சை எப்படி கவனிக்கணும்? மூச்சு காற்று தானாக நடக்கிற செயல், நம்முடைய உள்ளே இருக்கிற ஆன்மாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நடக்கிற செயல். அது எப்படி தேவையோ அது தகுந்த மாதிரி வந்துட்டே இருக்க, போயிட்டே இருக்கணும். அது எப்படி வருதோ அதை அப்படியே கவனிக்கணும். அதான் மூச்சு மேல் கவனம். சிலப்போ நம்ம ரொம்ப ஆழமாக உள்ள மூச்சு எடுப்பீங்க, சிலப்போ மூச்சை நீளமாக வெளியே விடுவீங்க, சிலப்போ மூச்சு காற்று ரொம்ப ரொம்ப நிதானமாயிடும். ஏன்னா உடம்புல இருக்கிற நம்ம ஆன்மா சக்திக்கு தேவை இருக்கிற மாதிரி அது நடந்துதான் இருக்கு, மனதில் கட்டுப்பாட்டில் கிடையாது. அப்போ அது எப்படி நடக்கிறதோ அதை அப்படியே கவனிக்கணும். அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஐயோ ரொம்ப அதிகமாக இழுத்தானே, ரொம்ப அதிகமாக விட்டானே, ஐயோ ரொம்ப நிதானமாயிடுச்சு, ஐயோ நான் ஊரில் இருக்கேனே இல்லையா அப்படின்னு என்ன நடக்கிறதுங்க? மனம் வேலை பண்ணுறது. அதனால மூச்சு மேல் கவனம் அப்படின்னாக்க நம்முடைய சகஜமாக இருக்கிற மூச்சு காற்று எப்படி நடக்கிறதோ அந்த செயலை அப்படியே கவனிக்கணும். எந்த விதமான ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அதிகமாக எடுத்தானே, அதிகமாக விட்டானே, நிதானமாயிடுச்சு, நீங்கள் அது மாதிரி ஆராய்ச்சி பண்ணீங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனம் வேலை பண்ணுறது. மூச்சு மேலே கவனம் வைக்கிறீங்க, பட் மனம் வேலை பண்ணுறது என்ன பிரயோஜனம்? ஸோ மூச்சு மேல் கவனம் அப்படின்னாக்க சகஜமாக இருக்கிற மூச்சு காற்ற எந்த விதமான ஆராய்ச்சியும் பண்ணாத நீங்கள் கவனிக்கணும். இங்கே 2 வார்த்தைங்க இருக்குங்க. ஒன்று கான்சன்ட்ரேஷன், இரண்டாவது அப்சர்வேஷன். கான்சன்ட்ரேஷன்னாக்க ஒருமுகப்படுத்துறது, அப்சர்வேஷன்னாக்க கவனிக்கிறது. ஒருமுகப்படுத்துறதுனாக்க நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ரொம்ப அதிகமாக உள்ள எடுத்தேன், ரொம்ப அதிகமாக வெளில விட்டேன், ரொம்ப நிதானமாயிடுச்சு, எப்படி மூச்சு காற்று நடக்கிறது போகிறது, இது இப்படியே இதை பற்றியே ரொம்ப அதிகமாக
மனம் முழுசாக அது மேலே கவனம் வைக்கிறது, அது அது அதை கவனிக்கிறது. இல்லையா? எப்படி நடக்கிறது மூச்சு காட்டுறது, அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது. அது அதை நம்ம என்ன சொல்லுவோம், கான்சென்ட்ரேஷன், ஒருமுகப்படுத்துறது. அப்சர்வேஷன் எப்படி இருக்கோ கவனிக்கிறது, எப்படி இருக்கணும் மூச்சு காட்டுறது எப்படி தேவை இருக்கோ அது பிரகாரம் நடந்து போயிட்டே இருக்கு. அதை பற்றி எந்த விதமான ஆராய்ச்சியும் பண்ண, அதை அப்படியே கவனிக்கிறது. அதுதான் நம்ம பண்ண வேண்டியது. மூச்சு மேல் கவனம். மூச்சையை நம்ம ஒருமுகப்படுத்துறது கிடையாது, மூச்சு மேல் கவனம் வைக்கணும். மாஸ்டர்ஸ் ரொம்ப 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 ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ இது, அதனால இதை பற்றி கொஞ்சம் நான் விளக்கமாக சொல்கிறேன். ஓகே. ஸோ மூச்சை நம்ம மூச்சு மேல் கவனம் வைக்கணும், நாட் கான்சன்ட்ரேஷன், ஓன்லி அப்சர்வேஷன். ஒருமுகப்படுத்தணும், ஒருமுகப்படுத்தக்கூடாது, கவனிக்கணும். எப்படி கவனிக்கணும், எப்படி நடக்கிறதோ அதை அப்படியே ஆராய்ச்சி பண்ணாலும் அப்படியே கவனிக்கணும். அதுதான் மூச்சு மேல் கவனம் என்ற டெக்னிக். நான் சொன்னேன் இல்லையா, உள்காத்தோடு இருக்கணும். எந்த சமயத்தில் இடைவேளை வருதோ, எவ்வளோ வருதோ அவ்வளோ சமயம் இருக்கிற இடைவேளை அப்படியே கவனிக்கணும். அப்புறம் வெளிக்காத்தோடு வரணும். வெளிக்காத்தோட எவ்வளோ வெளிக்காற்று எவ்வளோ சமயம் வருதோ அதோட இருக்கணும். அப்புறம் வெளியே வந்த பிறகு அந்த வெளிக்காத்துக்கும் உள்காத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த மூச்சு இடைவேளையை சூன்ய கஷ்டத்தையை அப்படியே கவனிக்கணும். அப்போ நீங்கள் மூச்சை முழுசாக கவனிக்கிறீங்க. பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ இந்த மாதிரி மூச்சு மேல் கவனத்தை நம்ம பர்ஃபெக்டாக வச்சோனாக்க அப்போ என்ன ஆகும், மனம் சொல்கிற மாதிரி மூச்சு காட்டு நடக்கலை, அப்போ ஆட்டோமேட்டிக்காக மனம் கம்முன்னு இருக்கும். எனக்கு நம்ம எண்ணம் பண்ணோன்ட்டு நம்ம மனம் நினச்சாக்க நம்ம புத்தியை பயன்படுத்தி எண்ணத்தை கட் பண்ணி, அதனால தான் மூச்சு மேல் கவனம் வைக்கிறது. எனக்கு எண்ணங்களை கட் பண்ணுங்க சொல்கிறது. பார்த்தீங்களா? எண்ணத்தை கட் பண்ணி திருப்பி மூச்சு மேல் கவனம் வைக்கிறது. எப்படி நம்ம சொல்கிற எந்த பேச்சு கேட்டாலும், நம்ம வீட்டில் இருக்கிற பசங்க எவ்வளோ என்ன சொன்னால் கூட கேட்கலையோ, நம்ம எப்படி சும்மா இருப்போம், அதே மாதிரி மூச்சை என்ன அதோட ஃபைட் பண்ண முடியாது. ஏன்னா பீமனோட அதிகமாக சக்தி உள்ளது, நம்ம தெரிஞ்சுக்கணும். அவருக்கு ஆணை கொடுக்க முடியாது, எனக்கே குரங்கு. அதுதான் நட்பை செலுத்தணும். நட்பை செலுத்தி இந்த மாதிரி மூச்சை மேலே கவனத்தை, சகஜமாக இருக்கிற மூச்சை காட்டுற நம்ம கவனிக்க ஆரம்பித்தோன்னாக்க நிதானமாக. அதனால்தான் நம்மளுக்கு, ஏன்னா ரொம்ப சக்தி உள்ளது மனம், அதோட ஃபைட் பண்ண முடியாது, வெல்ல முடியாது. அதனால ரொம்ப பொறுமை தேவை. அதனால்தான் பொறுமையோடு தான் இதை சாதனை பண்ணணும். நீங்கள் பொறுமை எழுதிட்டீங்க, மூச்சை கண்ணமன்னு சொன்னீங்க, அது ஒன்றுமே கேட்காது. ஸோ பொறுமையோடு நம்ம சாதனை பண்ணணும். நிதானமாக சாதனை பண்ணாதான் நம்ம முழுசாக மூச்சு மேல் கவனத்தை வச்சு எண்ணங்களை கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு சில சந்தேகம் இருக்கலாம். நான் தியானம் பண்ணுறேன், என்ன தியானம் பண்ணுறீங்க அப்படின்னாக்க, நாம ஜபம் பண்ணுங்க, ஓம் நம சிவாயா அப்படி நினச்சிட்டு நாம ஜபம் பண்ண நான் தியானம் பண்ணுறேன்னுவாங்க. கிடையாதுங்க, அது தியானம் கிடையாது. ஓகே, நாம ஜபம் பண்ணக்கூடாதா? அப்போ அது என்ன தப்பான விஷயமா? ஓம் நம சிவா பண்ண தப்பா? என்ன அது தப்பு கிடையாதுங்க. ஓம் நம சிவா நீங்கள் நாம ஜபம் பண்ணாங்க அது தப்புன்னு கிடையாது. ஆனால் நீங்கள் நாம ஜபம் பண்ணுறீங்க, ஆனால் தியானம் பண்ணுற அதை நினச்சிக்கோங்க. நாம ஜபம் பண்ணுறது நான் தியானம் பண்ணுறேன் நினச்சிப்பீங்களே, அதுதான் தவறு. நாம ஜபம் பண்ண என்ன ஆகும்? என்ன ஓம் நம சிவா, எனக்கு சிவபெருமான் பிடிக்கும், ஓம் நம சிவா ஜபம் பண்ணுறேங்க, பண்ணுங்க, என்ன ப்ராப்ளம்? என்ன பண்ணணும்? ஓம் நம சிவா, ஓம் நம சிவா, ஓம் நம சிவா கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருப்பேன். கணத்தில் தியானம் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப இடைஞ்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய எண்ணங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்ணை மூடி உட்காந்து நான் ஓம் நம சிவா பண்ணுறேன். மனதுக்கு எண்ணங்கள் கண்ணம்னா எண்ணங்கள் பண்ண ஆரம்பிச்சிடும். உனக்கு அனந்த காலத்தை பற்றி வருங்காலத்தை பற்றி அதெல்லாம் தவறிட்டு ஒரே எண்ணத்தை வச்சுருக்கேன், ஓம் நம சிவாயா. ஓகே, அந்த அளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தானே, கொஞ்சம் நல்லபடியாக நடக்கிற மாதிரி தானே. ஆனால் ஓம் நம சிவா பண்ணாக்க என்ன ஆனாக்கா, ஓம் நம சிவா கொஞ்சம் சொல்ல பிறகு மனதுக்கு போர் அடிச்சிருங்க. எனக்கு மனம் ஒரே நிலைமையில இருக்கிறதுக்கு பிடிக்காது. இருக்கு ஒன்று கடந்த காலத்தை பற்றி வருங்காலத்தை பற்றி சிந்தனை பண்ணணும்னு ஓடும். நம்ம என்ன பண்ணுறோம், அது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ஓம் நம சிவா மேலே மனதை வச்சுட்டோம். ஓம் நம சிவா சொல்ல கூட மனதுக்கு
போர் அடிச்சிடும். என்னையா ஒரே காரியத்தை சொல்ல சொல்றாங்க, பண்ண சொல்றாங்க அப்படின்ட்டு ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணாய வந்துருங்க. பார்த்தீங்களா? ஓம் நமோ நாராயண சில கொஞ்சம் சொல்லும் மனம். சொன்ன பிறகு பிள்ளையாரப்பா, திடீர்னு பிள்ளையாரப்பா ஓம் சாய்பாபா என்னமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ என்ன நடக்கிறதுனாக்க, ஓம் நம சிவா யார் சொல்றாங்க? ஓம் நம சிவா சொல்றது மனம் தாங்க, இல்லையா? அதுக்கு போர் அடிச்சது ஓம் நம சிவா ஓம் நமோ நாராயணக்கு மாறும். அங்கேருந்து ஓம் விநாயகானமா மாறும். அங்கேருந்து சாய்பாபான்னு மாறும். அங்கேருந்து ஜீசஸ் கிருஷ்ணன் மாறும். ஓ அல்லான்னு மாறும். இப்போ என்ன நடக்கிறதுங்க? மனம் ஓம் நம சிவா சொல்ற தப்பு கிடையாதுங்க. ஆனால் மனம் கண்டினியூஸாக வேலை பண்ணுறது. ஏன்னா ஓம் நம சிவா யார் சொல்றாங்க? மனம் தான் சொல்லும். ஸோ கண்டினியூஸாக மனம் வேலை பண்ணுறது. மனம் வேலை பண்ணிட்டு இருந்தானாக்க எப்படிங்க நம்ம அப்புறம் இன்னொன்று ஓம் நம சிவா ஆன பிறகு போர் அடிச்சா ஓம் நமோ நாராயண வருது. இந்த மாதிரி நாமங்கள் கோடான கோடி நாமங்கள் இருக்கு. ஸோ மனதுக்கு மாற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனதுக்கு ஓம் நம சிவா பண்ணால் போர் அடிச்சிச்சு, ஓம் சாய்பாபான்னு போயிடுச்சு, அப்புறம் ஓம் விநாயகான்னு போயிடுச்சு, அப்புறம் ஓம் சரவண பவான்னு போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய நாமங்கள் இருக்கு. அதான் மனதுக்கு மாற்றம் தேவை, மாற்றம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நாம ஜபம் பண்ண 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 மனதுக்கு ரொம்ப குஷியா இருக்கும். அப்ப இங்க 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 நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, மனம் வேலை பண்றது. மனம் வேலை பண்றதுனால எப்படி சாந்தமாயிடும், எப்படி அமைதியாகும்? அதனால நாம ஜபம் பண்ணக்கூடாது, தப்பு கிடையாது. ஆனா நாம ஜபம் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க தியானம் பண்ண சொல்றீங்க இல்லையா, நீங்க தியான நிலைமைக்கு போக முடியாதுங்க. நீங்க நாம ஜபம் பண்றீங்க, ஓ கரெக்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சுங்க. ஆனா தியான நிலைமைக்கு போயிட்டு அதனால வர்ற பலன்கள் நம்ம அடையலான்ற விஷயத்த நீங்க மறந்துடணும். ஏன்னா மனம் வேலை பண்றது. அதே மாதிரி எந்த விதமான ரூபங்களை கற்பனை பண்ணி பார்க்கக்கூடாது. வெங்கடேஷ் பெருமாள் பிடிக்கும் எனக்கு. கண்ணு மொழி வெங்கடேஷ் பெருமாளுடைய ரூபத்தை நான் அப்படியே கற்பனை பண்ணி பார்க்குறேன். யார் கற்பனை பண்ணுறாங்க? மனம். என்ன வச்சுக்கோங்க, இது வெங்கடேஷ் பெருமாள் ரொம்ப அழகா இருக்கார். ஓ ஃபர்ஸ்ட்ல எவ்வளவோ பெரிய கிரீடம், எல்லா வஜ்ரங்கள், வைரங்கள், ரொம்ப அற்புதமானது. கை காட்டுறாரு, இப்படி ஒரு கை ஒரு கை அபயம் கொடுக்குறாரு, சரணவேடு அபயத்தை கொடுக்குறாரு, சங்கம் சக்கரம், எவ்வளோ அழகான ஒரு உருவம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் அலங்காரத்தோட, பூ மாலைகளை எவ்வளோ அலங்காரத்தோட, ரொம்ப அழகான உருவம் வெங்கடேஷ் பெருமாள். அந்த ரூபத்தை நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன். தப்பென்னா இருக்கு? தப்பே கிடையாது. யார் கற்பனை பண்ணி பார்க்குறாங்க? மனம். இதை நினைவு வச்சுக்கணுங்க. சரி, நல்லா இருக்கு. வெங்கடேஷ் பெருமாள் நான் பார்த்துட்டே இருக்கேன். வெங்கடேஷ் பெருமாள் பார்த்துட்டு இருந்தாக்க கொஞ்சமான பிறகு மனதுக்கு போர் அடிச்சிடும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரே இடத்துல மனம் நிற்காது. ஒரு நிலைமையில் நிற்கிறதுக்கு மனது இஷ்டம் இல்லை. ஏற்கனவே நம்ம கையை கட்டி காலை கட்டி வாயை கட்டி கண்ணை கட்டி உட்காந்துருக்கோம், உடம்பு கட்டி போட்டாச்சு. ஸோ உடம்போட அதே வேலையும் பண்ணலை. உடம்பு மனதுக்கு வர சமாச்சாரத்தையும் மனசு சொல்கிற சமாச்சாரத்தையும் கேட்கறதுக்கு எல்லாமே அடிக்காச்சு. கற்பனை பண்ணி பார்க்குறேன். அதுவும் கொஞ்ச நேரம் அது சிந்தனை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும். அந்த சிந்தனை எடுத்துருந்து வெங்கடேஷ் பெருமாள் மேலே தான் கவனம் வைக்கிறேன் நான். ஆனால் மனதுக்கு வெங்கடேஷ் பெருமாள் கவனிச்சு போர் அடிச்சிடும். அவர் வெங்கடேஷ் பெருமாள் போயிட்டு முருகன் வருவார். கொஞ்சம் முருகனை கவனிக்கும். அவர் போயிட்டு பிள்ளையார் வருவார் அடுத்தது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லையா, நான் வெங்கடேஷ் பெருமாள் தான் நான் விரும்புகிறேன், ஏன் பிள்ளையார் வந்திருக்காரு? ஓ, எந்த காரியம் பண்ணுறதா இருந்தாலும் பிள்ளையாரோட ஆரம்பிக்கிறேன், பிள்ளையார் சொல்லி ஆரம்பிக்கணுமா? அவர் கோவம் வந்துடுச்சோ, அவர் தான் வந்தாரா, என்னையே முதல்ல நினைக்கிறேன் நீ, அவர் கோவம் வந்துடுச்சோ அப்படின்ட்டு அவர் வந்தாரா? அப்படி இங்கே என்ன நடக்கிறது? வெங்கடேஷ் பெருமாளை பற்றி சிந்தனை பண்ணுறது, ரூபத்தை சிந்தனை பண்ணுறது, முருகனை பற்றி சிந்தனை பண்ணுறது, பிள்ளையாரை சிந்தனை பண்ணுறது, இது எதுவுமே தவறு கிடையாதுங்க. ஆனால் இங்கே நடக்கிறது என்னன்னாக்க எல்லாமே மனம் வேலை செய்கிறது. இது முக்கியமான விஷயம். ஏன்னா ரூபங்கள் கோடான கோடி இருக்கு. வெங்கடேஷ் பெருமாள், சிவன், அல்லா, அப்புறம் ஜீசஸ் கிறிஸ்ட், குருநானக்கு, இந்த மாதிரி எத்தனை ரூபங்கள் இருக்கு.
ஒன்று போனால் ஒன்று போல வருது. அதான் மனதுக்கு மாற்றம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் ரூபத்தை நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தாக்க போராடக்கூடிய நாமங்கள் இருக்கு, மனதுக்கு மாற்றம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நாம ஜபம் நீங்க பண்ணீங்க, மனதுக்கு மாற்றம் வரும். அதாவது மனம் வேலை செய்யும். மனம் வேலை செய்யற வழியும் நம்ம மனதை அமைதிப்படுத்த முடியாது. அதனால் நாம ஜபம் பண்றது நம்ம பண்ணக்கூடாது. இந்த தியானத்துல நீங்க தியானத்துல போக முடியாது, நீங்க நாம ஜபம் பண்ணுங்க, ஓகே, அதுக்கு என்ன இருக்கு அது இருக்குங்க. ஆனா அதெல்லாம் பண்ண நான் தியானம் பண்றேன் நீங்க சொல்றீங்க இல்லையா, பூஜை பண்ணிட்டே இருந்து தியானம் பண்றேன், இல்ல நாம ஜபம் பண்ணிட்டு சோத்திரம் பண்ணிட்டு தியானம் பண்றேன், இதுல சரி கிடையாது. நீங்க நினைச்சுக்கலாம், ஆனா அது தியான நிலைமை கிடையாது. பார்த்தீங்களா மாஸ்டர்? அதனால தான் நம்ம சொல்றது, நீங்க காலை கட்டி கையை கட்டி வாயை கட்டி கண்ணை கட்டி உடலை அமைதிப்படுத்தி உட்கார்ந்து கண்களை மூடிட்டு வெறுமனே மூச்சை காற்று மேல மட்டும்தான் கவனம் வைக்கணும். எப்படி மூச்சை காற்று மேல கவனம் வைக்கணுன்ற விஷயத்த நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லியிருக்கேன். வெறுமனே மூச்சு மேல மட்டும்தான் கவனம் வைக்கணும். நாம ஜபம் பண்ணக்கூடாது. மூச்சு காற்று எப்படி கவனிக்கணும்? சகஜமா இருக்கிற மூச்சு காற்றை கவனிக்கணும். பிராணாம எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. போறக்க கொம்பக்க ரேச்சக்க சூஞ்சிக்கா இது பண்ணக்கூடாது. அது பண்ணீங்கன்னா அதுக்கு இருக்கிற நன்மைகள் அதுக்கு இருக்கு. ஆனா அந்த அதிக சமயம் அது பண்ண முடியாது. ஒரு 1/2 மணி நேரம் பண்ணாக்க மாறு வலிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா சகஜமா இருக்கிற மூச்சு காற்றை கவனிக்கலாமே, அதுல என்ன கஷ்டம்? அதனாலதான் பாருங்க, சுகமய பிராணாயாமம். இது பேர் என்ன? சுகமய பிராணாயாமம். எல்லாத்துலயுமே சுகமா இருக்கணும், எந்த கஷ்டப்படுறது கூடாது. முதல்ல நம்ம ஆசனம் செஞ்சுக்கணும். ஆசனம் எப்படி இருக்கணும்? சுக ஸ்திர ஆசனம். பாருங்க, சுகமன்ற வார்த்தை வருது. சுகமன என்ன? மனதுக்கு எந்த உடம்புக்கு மனதுக்கு எதுவும் கஷ்டம் இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா? இது கூட சுகமய பிராணாயாமம். ஏன் சுகமய பிராணாயாமம்? வற்புறுத்தி நம்ம பிராணாயாமம் எக்ஸசைஸ் பண்ணல, இருக்கிற மனதை அப்படியே கவனிக்கிறீங்க. அதனால்தான் இது சுகமய பிராணாயாமம். எல்லாத்துலயுமே சுகமா இருக்கணுங்க. உடலுக்கு கஷ்டம் கொடுக்கூடாது. ஆசனத்தை நம்ம ஸ்வீகரிச்சோம். அதே மாதிரி மனது கூட கஷ்டம் இருக்கக்கூடாது, துன்பம் கொடுக்கூடாது. அதாவது சுகமய பிராணாயாமம். எல்லாத்துலேயும் சுகம் 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 சுகம். எப்ப நம்ம இந்த மாதிரி நம்ம மூச்சு மேல கவனம் வைக்கிறோமோ, இதுதான் சரியான பிராணாயாமம். இரண்டாவது கட்டம், இரண்டாவது மார்க்கம். பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பிராணாயாம சித்தி அடைவோம். முதல்ல என்ன? ஆசன சித்தி. இரண்டாவது பிராணாயாம சித்தி. மாஸ்டர்ஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. முதல்ல உட்காரணுங்க. ஆசனம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது அடைஞ்சு ஆகணும். நீங்கள் அது உட்கார கற்றுக்கலாம். கல்லாட்ட உட்காரணும், அதுக்கு ரொம்ப சமயம் ஆகும். மாஸ்டர்ஸ், இதெல்லாம் நம்ம இந்த கல்லாட்டம் உட்காடுறோம் பார்த்தீங்களா, இந்த உட்காரத்துக்கு பண்ணுற முயற்சி தான் நம்ம உடலோட பண்ணுற முயற்சிங்க. எப்போ நீங்கள் கல்லாட்டம் உட்காரத்துக்கு உடலோட பழகிட்டீங்களோ, மன ஒத்துக்கிறதோ உடல் ஒத்துக்கிறதோ, 24 மணி நேரம் உட்கார்ந்தா கூட உங்களுக்கு தெரியாதுங்க. நீங்கள் அபியாசம் பண்ண 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 24 மணி நேரம் உட்கார்ந்தா கூட உங்களுக்கு தெரியாது. அதனால் 24 மணி நேரம் உட்கார சொல்கிறேன். ஆனால் குறைஞ்சபட்சம் நம்ம வயசு வளர்க்க 10 நிமிடங்கள் நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஆசனம் சித்தி. மூச்சு மேல் கவனம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி மூச்சு மேல் கவனம் என்ற இந்த ப்ராசஸில் வரிசை கிரமத்தில் நம்ம மூச்சு மேல் கவனத்தை வச்சிங்கனாக்கா நீங்கள் அடையிறது, அடுத்த ஊருக்கு போய் சேர்றது, அடுத்த மார்க்கத்துக்கு நம்ம கரெக்டாக போய் சேர்ந்தாச்சு. நம்ம டெல்லிக்கு போகிற பயணத்தில், முக்தி மார்க்கத்தில் நம்ம பிராணாயாம சித்தியை அடைவோம். இதுதான் உண்மையான பிராணாயாம சித்தி. என்ன? எண்ணமற்ற நிலைமை. மனதை அமைதிப்படுத்தாச்சு. எண்ணமற்ற நிலைமை, எண்ணமில்லாத நிலைமை. எப்போ நீங்கள் உடல் சார்ந்தமாக உட்கார வச்சாச்சு, இந்த மாதிரி பிராணாயாமம் பண்ணி, சகஜ பிராணாயாமம் பண்ணி மனதைய அமைதிப்படுத்தாச்சு. வாய்ப்பேச்சு இல்லை, உட்கார்ந்தாச்சு. வாய்ப்பேச்சு இல்லை,
உடல் அமைதிப்படுத்தியாச்சு, மூச்சு மேலே கவனத்தை வச்சு மனதை அமைதிப்படுத்தியாச்சு. அப்போ அப்போ புத்தி என்ன ஆகுங்க? புத்திக்கு என்னவே? மனதிலேருந்து ஏதாவது சமாச்சாரம் வந்தாக்க அந்த சமாச்சாரத்தை முடிவெடுக்க வேண்டிய கடமை தான் புத்திக்கு இருக்கு. அதுதான் பொறுப்பு இல்லையா? ஸோ இப்போ என்னாச்சு? மனம் அமைதியாயிடுச்சு. மனதில் என்ன சமாச்சாரம் போல புத்திக்கு. அப்போ புத்திக்கு என்ன வேலை இருக்கு? புத்தி தானா அமைதியாயிடுச்சு ஆயிடும். அப்ப உடல் சாந்தமாயிடுச்சு, மூச்சு மேல கவனத்தை வச்சு உடல் சாந்தமாயிடுச்சு, ஆசனத்தை அடைஞ்சாச்சு, மூச்சு மேல கவனத்தை வச்சு நம்ம பிராணாயாம சித்தி அடைச்சாச்சு, மனம் சாந்தமாயிடுச்சு. அப்ப புத்தி ஆட்டோமேட்டிக்கா சாந்தமாயிடுச்சு, புத்தியும் சாந்தமாயிடுச்சு. ஸோ உடல் சாந்தம், மனம் சாந்தம், புத்தி சாந்தம், இந்த மூன்றுமே சாந்தமாயிடுச்சு. இந்த மூன்றுமே சாந்தமாயிடுச்சுனாக்கா அதுதான் எண்ணமற்ற நிலைமை, அதுதான் தியான நிலைமை. தியான நிலைமைக்கு போகணும் அப்படின்னாக்க எண்ணமற்ற நிலைமை என்ற வாசக்கால் தியான நிலைமை என்ற தியானம் என்ற வீட்டுக்குள்ள நம்ம போகணும், இல்லை ஆன்மீகம் என்ற வீட்டுக்குள்ள நம்ம போய் ஆகணும். அப்படின்னாக்கா எண்ணமற்ற நிலைமை என்ற வாசக்கால் தாண்டி தான் போகணுங்க. எந்த வீட்டுக்குள்ள போறதா இருந்தாலும் வாசக்கால் தாண்டி போகணும் இல்லையா? ஸோ எண்ணமற்ற நிலைமை என்ற வாசக்காலை தாண்டி தான் நம்ம தியானம் என்ற வீட்டுக்குள்ள நுழைய முடியும். அதுக்கு மூச்சு மேல் கவனம் என்ற ஒரே ஒரு வழி தவிர வேற எந்த வழி, எது மேல் நீ கவனம் வச்சாலும், நாம ரூபத்து எது மேல் கவனம் வச்சாலும் நீங்க மனம் வேலை பண்றது, மனதை அமைதிப்படுத்த முடியாது. ஸோ மூச்சை மேல் கவனம் வச்சு சுகமய பிராணாயாமம் பார்த்தீங்கன்னா எல்லாச்சும் சுகம், சுகமய பிராணாயாமம், பிராணாயாம சித்தியை அடைஞ்சி, ஆசன சித்தி அடைஞ்சி, பிராணாயாம சித்தி அடைஞ்சு உனக்கு புத்தி அமைதியாயிடுச்சு, மூன்றுமே சாந்தமாயிடுச்சு. அப்பதான் நம்மளுக்கு அடுத்த கட்டம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, அடுத்த நிலைமை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டு மார்க்கத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஆசன சித்தி என்ற ஊருக்கு வந்தாச்சு. நம்ம போற முக்தி மார்க்கத்துல முதல் மார்க்கம் வந்து சேர்ந்தாச்சு. இரண்டாவது மார்க்கம் பிராணாயாமம் சித்தி அடைஞ்சாச்சு. இனி மேற்கொண்டு நம்ம பயணம் செஞ்சு டெல்லிக்கு பயணம் செய்கிறோம், முக்தி மார்க்கத்தில் பயணம் செய்கிறோம். இனிமேல் மேற்கொண்டு நடக்கிற என்னென்ன விஷயங்கள் வரும் அந்த விஷயங்கள் நம்ம அடுத்த செக்ஷனில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதோட நான் இன்னைக்கு நிறுத்துகிறேன். ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தானாக்க நீங்கள் கேட்கலாம்.